5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்தவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஒரு சிலரின் நாக்கில் தேன் தடவியதை தவிர மக்கள் முன்னேற்றத்திற்காக எதையுமே செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த தேர்தலில் 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 1/4 கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக 2.0 ஆட்சியில் தமிழகம் சுபிட்சம் பெறும் என மக்கள் காதுகளில் காகிதப்பூ சுற்றுகிறார் மு.க.ஸ்டாலின் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்தவித வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாமல் மக்களுக்கு அல்வா கொடுத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கண்டனம் என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பல்வேறு கருத்துக்களை அவர் மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆணைக்கு அறம் என்றால் குதிரைக்கு குர்ரம் என்று சொல்வதை, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்கின் விலை சொல்வதை வாடிக்கையாக கொண்ட தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில்தான் ஸ்டிக்கர் ஒட்டுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் என்று நினைத்தால் அரசியல் ரீதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகளையும் கர்ப்பன் காப்பி அடிக்க தொடங்கியிருக்கிறார் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2021 தேர்தல் நேரத்தில் திமுக சார்பில் ஸ்டாலின் அளித்த 525க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் 1/4 கூட நிறைவேற்றவில்லை என்ற உண்மையை மக்களுக்கு நாங்கள் நாள்தோறும் சொல்லி வருகிறோம். கவர்ச்சிகரமாக பல பெயர்களை வைத்து மக்களை ஏமாற்றும் விடியா அரசின் செயலை விளக்கும் வகையில் கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் திமுகவின் உருட்டுக்கட்டை அல்வா என்ற தமிழக மக்களிடம் வழங்கினோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் மத்திய அரசிடம் வாதாடியோ போராடியோ இணக்கமாக பேசியோ தமிழக மக்களுக்கு எந்த விதமான நல்ல திட்டங்களையும் கொண்டு வர இயலாதவர்கள் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழக மக்கள் தேர்தல் களத்தில் நெஞ்சுரத்தோடு தலை நிமிர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கும் என்றும் எங்களுடைய ஆட்சியின் மாட்சிமைகளை மக்களிடம் எடுத்து சொல்லி வாக்கு சேகரிக்கும் வல்லமை எங்களுக்கு உண்டு என்றும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் களங்கமில்லா உள்ளமும் கொண்டவர்கள் நாங்கள் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் ஒரு சில மக்களின் நாக்கில் தேன் தடவும் வேலையை தவிர தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை செயல்படுத்தி உள்ளீர்கள் என்பதை வெளிப்படையாக மக்களிடம் தெரிவித்து ஓட்டு கேட்க ஸ்டாலின் தயாரா, அப்படி அவர் களத்திற்கு வந்தால் அவருக்கு கிடைக்க போவது 2.0 அல்ல, வெறும் ஓதான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.